தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/8/2025 வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மதியம் 2:54 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு ஆடி தபசு. அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் வந்து சேரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எண்கணிதம் இருக்கு இல்லையா, அந்த எண்கணிதம், அந்த நம்பரில் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நிறைய இருக்கு. பாருங்க, 9க்கு 8க்கு என்ன வேறுபாடுன்னு பாருங்க. 9 எதை நம்ம பெருக்கினாலும் மீண்டும் தன்னிலையை அடையும். 9 9, 92 18ன்னு படிக்கிறான். 1 8 9 வரும். 93 27, 2 7 9, 94 36, 3 6 9, மீண்டும் தன்னுடைய நிலைக்கே வந்துடும் இந்த 9ங்கிறது. ஆனால் 8ங்கிற எண் எப்படின்னா, 8 × 1 போடுங்க, 8 1 8. அடுத்து எண் 2 16, 1 6 7, 8 கரெக்டில் 1 குறைச்சி வரும் 7ன்னு. அப்புறம் எண் 3 24, 24 2 4 6 வரும். எண்ணாங்க 32, 3 2 5 வரும். ஆக இது குறைந்து கொண்டே வரும், அது கூடிக்கொண்டே வரும். அது மட்டுமல்ல, எண் வரிசையில் 1லேருந்து நம்ம 9 வரைக்கும் நீங்கள் எண்ணுற போது 9 விட்டுட்டு முதலும் முடிவும் கூட்டுங்க. 1 8 9, 2 7 9, 3 6 9, 4 5 9ன்னு வரும். ஆக நோக்கங்கள் வேறானாலும் மார்க்கங்கள் வேறானாலும் நோக்கங்கள் ஒன்றுங்கிற மாதிரி கடைசி முடிவில் அந்த 9க்கு கொண்டுக்கு வந்துடுது. ஆக ஒரு தெய்வீக எண்ணாக 8 வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 8ங்கிறது எல்லா எண்கள் நீங்கள் எழுதினாலும் விரலில் பாருங்க, விரலால் எழுதுகிற போது 1ங்கிறது கீழே வந்து முடியும், 2ன்னா கீழே முடியும், 3ன்னு மேலேருந்து கொண்டுகிட்டு வந்து கீழே வந்து முடியும். ஆனால் 8 மேலேருந்து திரும்ப மீண்டும் அப்படி சுழிச்சு மேலே போயிடுது இல்லையா. ஆக மீண்டும் பழைய நிலையை அடையுது, அந்த 8 முழுமை அடையுது. ஆகையினால 8லே பிறந்தவர்கள் வெற்றிக்குரியவர்கள் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு உரிய பாரத பிரதமர் கூட 17 அவருடைய பிறந்த தேதி, செப்டம்பர் மாதம் அவர் பிறந்தார். அந்த 17 1 7 8, இந்த 8னுடைய ஆதிக்கம் ஒருவருக்கு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாமா. ஆனால் அந்த 8ல் பிறந்தா நல்லதா, 17ல் பிறந்தா நல்லதா, 26 2 8ல் பிறந்தா நல்லதா, 8க்குரிய சனி ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் சனி ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தா இன்னும் மேன்மையான பலன்கள் கிடைக்கும். ஆகையினாலே ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது இன்னைக்கு தேதி 8ஆ இருக்குன்னு. ஆனால் 8ங்கிறது மிக அற்புதமான ஒரு எண், வெற்றிக்குரிய எண். 2 பூஜ்ஜியங்கள் ஒன்றின் மேல் ஒன்று மேலே இருக்கிறது 8. பொதுவாக சில எண்கள் நமக்கு நல்லது செய்யும், நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். பிறந்த தேதியை வச்சு நம்ம பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒருத்தர் இப்போ 22ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு 2 2 4, உடல் எண் 4, உயிரெண் 8 அப்படிலாம் பார்ப்பாங்க. நம்ம அஸ்ட்ரோ நியூமராலஜி அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அல்லது வலிமை பெற்றிருக்கு அல்லது யோகம் செய்கிற கிரகம்னு பார்க்கணும். சுக்கிரன் வலிமை அடைந்திருக்கிறாரா, யோக காரகனாக இருந்தால் 6ஆம் நம்பர் உங்களுக்கு ஒத்து வரும். அஸ்ட்ரோ நியூமராலஜி அடிப்படையில் தான் உங்களுடைய பெயர்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும், செய்யும் காரியங்களை எல்லாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு 7ஆம் தேதி 7/8/2025. 8 7 15 2 17 2 19 24, 6 கூட்டுத்தொகை 6 வருது. 7 6 இந்த 2 ஆதிக்கத்தில் வருது. இது மாதிரி ஒருத்தருடைய வருகின்ற பொழுது நாம் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் இன்றைக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு சனி சொந்த வீட்டில் இருக்குது, குரு சுக்கிரன் 2 சேர்ந்து இருக்கு. ஆனால் இருக்கிறதுல வலிமையான கிரகம் இன்றைக்கு இருக்குது சனி, அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்கு. அது மாதிரி நம்ம ஜாதகத்தை புரட்டி பார்க்கணும், அதில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய எண் எதுன்னு பார்த்து அந்த எண் ஆதிக்கத்தில் நம்ம செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எண் கணிதம் ஒரு பொன் கணிதம் என்பதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். தனாதிபதி 3ல் இருக்கின்ற பொழுது தட்டுப்பாடு இல்லாமல் தனவரவு கிடைக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உற்சாகம் குறையாமல் செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களின் அனுசரிப்பும் உங்களுக்கு குறையாமல் இருக்கும். கேட்ட உதவிகளும் கிடைக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல மரியாதைகள் கிடைக்கலாம். உங்கள் கை ஓங்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சேமிப்பு கரையும், செலவுகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் தட்டுப்பாடுகளும் தடுமாற்றங்களும் வரலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துபவர்கள் இன்று குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவது நல்லது.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீரென சில மாற்றங்கள் வரலாம். காலையில் நடந்தது ஒன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அது நடைபெறலாம். வாகன யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசினியர்களே, உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். யாரையும் நம்பி எதையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். பண பொறுப்புகள் சொன்னால் அதில் சிக்கல்கள் வரலாம். சூரிய புத சேர்க்கை இருப்பதனாலே நீங்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த நல்ல தகவல் கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய குருவை வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். திடீரென உடல்நலத்தில் தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் தரக்கூடிய விதத்திலேயே ரண சிகிச்சை செய்யக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஜென்மத்தில் கேது இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை காட்டிலும் வேறு ஒரு முடிவு வந்துவிடும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்வது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் நல்ல அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு புது முயற்சிகளில் இறங்குவது நல்லது. இருந்தாலும் கூட லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. போதுமான அளவுக்கு பொருளாதாரம் உண்டு. மனநிறைவு ஏற்படும். என்றாலும் மனக்கலக்கமும் இன்றைக்கு இருக்கும். கலக்கமாக கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதாவது தென்முக கடவுள் வழிபாடு நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். கன்னிராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். தெய்வ தரிசனத்தால் தான் உங்களுக்கு திருப்தி காண இயலும். இன்றைக்கு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். தடைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் கூட முக்கிய புள்ளிகளுடைய எதிர்ப்புகளின் காரணமாக சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்திலும் அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். செல்லும் இடங்களில் செல்போன்களை தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதன் விளைவாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களை உங்களுக்கெல்லாம் குரு பார்க்கிறது. எனவே பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கும். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். கனவுகள் எல்லாம் நனவாகும் நாள் என்று கூட சொல்லலாம். அதே நேரம் நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் இன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் கூட, குடும்ப சுமை கூடினாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. தூரதேசத்திலோ அல்லது அயல் நாட்டிலோ அயல் மாநிலங்களிலோ இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அதனுடைய நலன்களை விசாரித்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் உள்ள தகராறுகள் கொஞ்சம் இழுபறி நிலையில் தான் இருக்கும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியாது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்றைக்கு ஆடித்தவசு என்பதனாலே அம்பிகையை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வெற்றி செய்திகளே வரலாம். உங்களுடைய ராஜநாதன் சந்திரனாக உங்கள் ராஜநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில். லாபம் சிறப்பாக இருக்கும். தொகை வந்து கொண்டே இருக்கலாம். வரவு கூடுதலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை செய்வோமா இது செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதை விட்டுவிட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். 2 சந்திரன் இருக்கின்றார். எனவே தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வைப்பித்திருப்பவர்கள். அதே நேரம் பூமியாலும் உங்களுக்கு யோகம். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் உண்டு. என்ன இருந்தாலும் செவ்வாய் கன்னியில் இருப்பதனாலே லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. உங்களுடைய ராஜநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த பணத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டியதில்லை. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு 10 செவ்வாய். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் நீங்கள் எடுத்த தொழிலை இனிதை செய்து முடித்து அதில் வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, ராசியில் சந்திரன் இருக்கின்றார். காலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவலை அன்பிற்குரிய நண்பர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 9 கேது இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்ளும் தன்மை
தன்மை உங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள், இதுவரை நடைபெறாமல் பல முறை முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சி உங்களுக்கு வழங்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது, அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். இதையும் யோசித்து செய்ய வேண்டும். பயணங்களை கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். ஏழிலே சூரியன் இருப்பதனாலே காரியங்களில் உங்களுக்கு கைகூடும் என்று சொன்னாலும் கூட முன்கோபத்திற்கு காரணமாக முட்டுக்கட்டைகள் வந்து வரலாம். யோசித்து செயல்பட்டாலும் கூட சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். இரண்டிலே சனியும் ராகுவும் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. யாருக்கேனும் நீங்கள் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதன் விளைவாக உங்களுக்கு நாணய பாதிப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவை. கும்பராசினியர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு பார்க்கின்றார். எனவே நெஞ்சமங்களும் சம்பவம் நிறைய நடைபெறும். இன்று உங்களுக்கு தொலை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலையில் அமர்ந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். வெளிநாடு செல்ல முயற்சித்தால் அதுவும் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஏழிலே செவ்வாய் இருப்பதால் இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். ஆறில் கேது இருப்பதால் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நினைப்பீர்கள். ஆனால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். சில விரயங்கள் தவிர்க்க முடியாதாகவே அமையலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாம். எனவே இன்று கொஞ்சம் கவலையும் அதிகரிக்கும். அதே நேரம் காரிய தடைகளும் வந்து கொண்டே இருக்கலாம். குருவாரம், ராசிநாதன் குரு என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் செல்லுங்கள். விரதம் வழிபாடுகளை முறையாக கடைபிடித்து குரு பகவானை வழங்குவது நல்லது. தென்முக கடவுள் வழிபாடுதான் இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.